ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்பனா சட்டுன்னு 10 நிமிஷத்துல இந்த 3 பொருள் இருந்தால் போதும். சட்டுன்னு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 1 டம்ளர் வெல்லம் இருந்தால் போதும். 1.5 டம்ளர் அளவு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும் எனக்கு. அதனால 1 டம்ளர் மட்டும் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கடாயில் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. வறுத்த பருப்பை நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். அதனால நல்லா ஆறட்டும். இப்போ ஆறுறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா தூசிலாம் இருக்கும் அல்லவா வெல்லத்தில், அதனால தூசி இல்லாமல் அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்தால் போதும். பார்த்தீங்கன்னா பாகு பதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு. இது தாங்க இந்த ஸ்வீட்டுக்கே கலர் கொடுக்கும். வெல்லம் பாருங்கள் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் வெல்லம் சேர்த்துக்கிறது. நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கிட்டா கலர் கொடுக்காது. அதனால தான் வெல்லம் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு, அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. சின்ன ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அது பெரிய ஜாரில் சேர்த்தா அரைப்படாது. ஓரளவுக்கு பொடியானா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு அரைக்க தான் போகிறோம். அதனால இந்த அளவுக்கு குறை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெரிய ஜாரில் சேர்த்துட்டு தேங்காயும் நம்ம முழு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய இருந்துச்சு தேங்காய். அதனால அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்மளால் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறது நல்ல நைஸாக அரைஞ்சி வந்துடும். அதனால தான் ஓரளவுக்கு பொடியானாலே போதும் பாசிப்பருப்பு அப்படின்னு சொன்னது. இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்வீட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்னு சொல்கிறது. அந்த சின்ன சின்ன பல்லு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரி பருப்புக்கு பதில் இன்னைக்கு தேங்காயை தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் நெய்யில் வறுத்து. இப்போ ஸ்வீட் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுங்க, இந்த தேங்காய் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சின்ன சின்ன பீஸாக, அதை வந்து வறுத்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இதே கடாயில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கை விடாமல் கொட்டிட்டு கிளற போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக தேங்காய் வந்து சுருண்டு வரணுங்க, நல்லா வெந்து. அப்போ சாப்பிடும்போது நமக்கு அந்த ஸ்வீட்டில் கடிபடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் நெய் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நெய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரே டைரக்ஷனில் கிளறணுன்னா அடி பிடிக்காமையும் இருக்கும், கெட்டிப்படாமையும் இருக்கும். அதனால ஒரே டைரக்ஷனில் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றுனதை விட இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள். முன்னாடி இருந்தபோது கொஞ்சம் கொல கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பாகு, வெள்ளத்தை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இதையும் அதே மாதிரி தான் ஒரே டைரக்ஷனில் நம்ம கிளற சீக்கிரமாகவும் அந்த வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகும். அதே சமயம் கட்டிப்படாமையும் இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அது லைட்டாக கட்டிப்படும். அதனால கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரே டைரக்ஷனில் நல்லா கிளறி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்பயே சாப்பிட்லாம் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு.
நல்லா வெந்து வருங்க. அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சு வேகும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட் வந்து நல்லா வெந்து வர வர அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஸ்வீட்டு. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி கலரே பார்த்தீங்களா ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுனா இன்னும் சுத்தமாக கடாயில் நல்லா ஒட்டாத மாதிரி வருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே திரண்டு வருது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல். இதுக்கு நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா தேங்காயிலேயே எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கும். அதனால நெய் சேர்த்துக்கல. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் கிளறும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது கடாயில் ஒட்டாமல் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஸ்வீட்டே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா 10 நிமிஷத்தில் சூப்பராக 3 பொருள் தாங்க சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்வீட்டு. அம்மனுக்கு படைக்கிறதுக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா. நீங்களும் ரெடி பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்வீட் தாங்க அம்மனுக்கு இந்த வாரத்துக்கு ரெடி பண்ணேன். பாருங்க அப்படியே அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கரண்டியில் நம்ம எடுக்கும்போதே அல்வா மாதிரி வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகுங்க. அதுக்காக தான் நைஸாக அரைக்க சொன்னது. இப்போ ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். ஸ்பூனில் எடுக்கும்போதே அப்படியே வழுக்கிட்டு வருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்